இந்த மாமா கோபாலக்கண்ணன் வரவேற்று என்று சொல்லி என்னை வரவழைத்த காரணம் எதனால்? மாமா, நானும் என் தம்பிமாரும் உன் தங்கை பாஞ்சாலியும் வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றோம். காய் துப்பா இது எங்கன்னா ஒரு வீட்டுல பொன்னாடி கூட அந்த நேரத்துல டூயிட் பாட்டு வந்திருப்பாரு, சந்தோஷமா இருந்திருப்பாரு. அவரை கூட்டு வர வச்சு நியாயமா லைட் மாதிரி கெட்டில இருக்கிற பையா அவங்க மாமா மச்சா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்குவாங்க, குடிக்குவாங்க. அவங்க எப்பேற்பட்ட ஆளு, அவரு எப்பேற்பட்ட யுகாதி கடவுளு அவங்க ஒண்ணுக்குள்ள அடிச்சுக்குவாங்க, குடிக்குவாங்க. மாமா மச்சான் அவர் எப்பேற்பட்ட ஆளு, ஒரு பகவானை பார்த்து கிட்ட கூப்பிட்டு மூஞ்ச பார்த்து துப்புறிய எந்த வகையில பெருமாள் அவரை போய் கூப்பிடுங்கடா. என்னங்க கருத்து கை வைக்கிறா? நாவும் தவறி விட்டது மாமா, நாவும் தவறி விட்டது மாமா. மாமா துதுக்கி சென்று வரும் தூதாக போக வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களை அழைத்தேன் மாமா. அந்த கூட்டம் ஐயா கூட்டம் பேசுறீங்க. எங்கள் அடுக்க என்ன பண்ண கேட்டிக்காட்டு எடுக்கும், ஆளுக்கு ஒரு சாக்லேட் விட்டு எங்களை அடக்குது. சரி விடு. இடத்தில் எமது பாகத்தை கேட்டு பாருங்கள் மாமா. தூதுக்கு போங்கள் மாமா. எதுக்கு என்ன வர சொன்னா? மாமா தூதுக்கு போக சொல்லி என்னடா உனக்கு மாட்டுக்கார பையனா வீட்டு வேலைக்காரனா? ஏ மாமா பாயா போ 2000 ரூபாய் நான் பீரு 3 கோடி வாங்குவான் அப்படி சொல்ற பாவனை இருக்குது. இந்த 500 ரூபாய் போய் 14 பேருக்கு சாலை பட்டில வாங்கினோயா சொல்ற பாவனைக்கு தேண்டா. இந்த 50 ரூபாய் அப்படியே கிளாஸ் தொட்டுக்க ஊருங்க வாங்கினோ சொல்ற பாவனைக்கு உன் பாவனை. இந்த 500 ரூபாய் ஒரு 2 கிலோ பண்டிகை எடுத்துவாயா அதுமே சொல்ற பாவனை இருக்குது. எப்ப அடுக்கா வராரோட சாட்சி இவனுக்கு எல்லாம் நான் சாராய வாங்கி அது கொடுக்குறதுக்கு வந்தேன். எப்பா மாமா இப்படி சொல்லுவது எப்படி எப்படி மாமா பிழைப்பது மாமா? பூபதி இன்னும் கொஞ்சம் பேசுறா அழுவா போல தெரியுது. அப்படிதான் முகமே தெரியுது. சரி நான் என்ன சொல்றேன், வாங்க இவர் ராஜாக்களுக்கு நான் தான் துணை. ஆமா என்ன மட்டும் வேற யாரும் இருக்காங்களா? இல்ல மாமா. சரிப்பா நான் என்ன சொல்றேன், அப்படி வா. உங்களுக்காக பரிந்து நாடு கேட்க துரியோதன இடத்தில் நான் தூது செல்ல வேண்டும். அப்படிதானே? சரிப்பா இப்ப நான் துரியோதனங்கிட்ட போய் பேச வேண்டிய வார்த்தைகள் என்ன இங்கன்னு கேட்டா, அது பாப்பா பேரு அஞ்சு லட்சம். சரி சதப்பு சேவை கொடுக்கும்போது என்கிட்ட சதப்பு சேவை கொடுத்தாதான் அப்புறம் மாத்தினாதான் அது ஒரு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆமா ஆமா இப்ப அவங்க கொடுத்த பணத்தை கூட வாத்தாட வச்சிருக்கேன் பாரு. இரு
இல்ல பணம் கொடுக்குறவங்க யாரா இருந்தாலும் சந்திரபோய் சேவை முடிஞ்ச பிற்பாடு கொடுங்க. அதான் அப்பதான் உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். அவ்வளவுதான். சில்லறை மாத்தி வச்சுக்கல. 500,000 போடா சரிமா மாமா. கொஞ்சம் பொறு இருப்பா. போயிடா மச்சான். ஏய் வேறடா. அவர் என்ன சொல்லி திரும்ப வந்ததும் வந்தியாரா வணக்கம் வந்தியாரா எப்படியோ ஒரு ஆளாகிட்டே பேரண. ஆமா அதான் ரொம்ப சரி அது போகட்டும் மாமா. தருவான். அப்படியே இப்ப உனக்காக பரிந்து நாடு கேட்க நான் தூது சென்றால் தூது சென்றால் நாங்க போய் என்ன பேசணும்னு இப்ப ஒண்ணு கேட்டுக்கிறேன். மாமா. உனக்கு சேர வேண்டிய பாகம் எவ்வளவோ? ஆமா 66,000 வீதியில எமக்கு பாதி பாகம் 33,000 வீதி எனக்கு கேட்டு வா மாமா. சரி கொஞ்சம் பொறு சரிமா. இங்க இருந்து நான் போயிட்டு துரியோதனனை பார்த்து அப்பா துரியோதனா பாண்டவர்களுக்கு இட்ட கட்டளை 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்காத வாசம் கழிச்சு வந்த நாடு தரன்னு சொன்னியப்பா. அது மாதிரி பாண்டவர்கள் முடித்தார்கள். இப்ப உபலாவிய பட்டணத்திலே தங்கியிருக்கின்றார்கள். அவங்களுக்கு சேர வேண்டிய பாகம் 66,000 வீதியில 33,000 வீதியை கூடுறான்னு கேட்கிறேன். அவன் கொடுத்த ஆட்சி எப்ப இதை கொஞ்சம் நல்லா ஒத்து கேளுங்க. அவன் கொடுத்த ஆட்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது மாமா? கேட்கற கேள்வி பட்டு பண்ணு பதில் சொல்லு. 5 ஊராயில வாங்கி கொண்டு வாங்க மாமா. பாதி சமமா கொடுக்கலனா 5 ஊர் சரி கேட்கிறேன். 5 ஊராவது கொடுப்பான்னு கேட்கிறேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது மாமா? சொல்லுங்க. 5 வீதியாயில வாங்கி கொண்டு வாருங்கள் மாமா. ஒரு தெருவு 5 வீதி சரிப்பா. துரியோதனா பாண்டவர்களுக்கு நீ சமமா கொடுக்க வேண்டாம்ப்பா. ஒருவருக்கு ஒரு வீதி 5 வீதியாவது கொடுறான்னு கேட்கிறேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? மயில புடுங்கியா ஒரு பெருமனுஷ போய் பொட்டி தட்டி நாட்டை வாங்கிட்டு வந்து தருவாரு பார்த்தா அதையும் கொடுக்க மாட்டான்டா பண்றது. அதையும் கொடுக்க மாட்டான்டா என்ன பண்றது? அப்படியே அவன் கொடுத்தாலும் நீ வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்குது. நீ அவரே கொடுத்தாலும் நீ வேணாம் ஒரு பொழுது ஒரு பேரரசமனோ ஒரு பெரிய மனுஷன் போய் தட்டி கொண்டு கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்னு பார்த்தா அவனே கொடுக்க மாட்டானா என்ன பண்றது? அவனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதான் மயில புடுங்குது. இந்த வார்த்தையில் சொல்லவே அவன் மயில புடுங்குது. நீ ரொம்ப பேச அடி பச்சை போச்சுடும் பேச. அவனே கொடுத்தாலும் நீ வேணாம் பொழுது யாரு இன்னும் அகஸ்தரா அப்படிப்பட்டவங்களா இருந்தா அது அங்கேதான் இருக்குது. இப்ப உபராவி பண்றது எங்க இருக்க? அது இங்கதான் இருக்குது. அட கம்யூனிட்டி அது அங்கதான் இருக்குது. இது இங்க இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். இங்க இருந்து நான் போ டேய் எப்ப ஒரு 2 வார்த்தை சொல்லுவான். அப்புறம் அங்க போகணும். ஒரு 4 வார்த்தை பேசுவான். அங்க இருந்து இங்க வரணும். அப்புறம் இவன் 2 வார்த்தை பேசுவான். இங்க இருந்து அங்க போகணும். அங்க இருந்து இங்க வரணும். சும்மா போய் வர முடியும்? ஒரே ஒட்டு மொத்தமா கேட்டுக்கணும். ஒரு ஆளுக்கு எத்தனை கோட்டரு? ஆளு எத்தனை கோட்டரு? சாலை 3 2 1 இங்க பண்ணுவீனா பையா வெள்ளையில கொடற ஒரு மாதிரி உடிச்சு ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லு தருமா அது கீழே சொல்லுங்க மாமா. சொல்லுங்க. 5 வீடாயில வாங்கி கொண்டு வாருங்கள் மாமா. 5 வீதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா மறுத்து விட்டா 5 வீடு கேட்கிறேன். ஆமா மாமா. தெரியோதா பாண்டவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு ஒரு 5 வீடாயிலும் கொடுறான்னு கேட்கிறேன். அதையும் கொடுக்கும் என்னடா ரவையா டேய் சொல்லுமா மாமா. இந்த 5 ராஜாக்கள் வாழ்வதற்கு ஒரு வீடாயில வாங்கி கொண்டு வாருங்கள் மாமா. 5 வீடு கொடுக்கறேன்னா ஒரு வீடு சரி கேட்கிறேன். துரியோதனா பாண்டவர்களுக்கு ஒரே ஒரு வீடாவது கொடுறான்னு கேட்கிறேன். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வர செருப்பை மென்னு தின்னுறான். செருப்புல ஆணி தச்சு வச்சுக்கிற தென்னா நாக்குல போத்துரும். அப்ப ஏற்கனவே செருப்பு தின்னுக்கிறேன். செருப்பு தானே பையா. மாமா அதையும் தர மறுத்து விட்டால் ராஜாக்களுக்கு ஒரு அடியாலும் வாங்கி கொண்டு வாருங்கள். ஒரு அடி மண்ணு. ஆமா மாமா. 5 அடி மண்ணாவது 5 அடி மண்ணாயிலே வாங்கி கொண்டு வாருங்கள். சரி கேட்கிறேன். அப்பா துரியோதனா பாண்டவர்களுக்கு ஒரு 5 அடி மண்ணாவது கூடுறா. ஒருவருக்கு ஒரு அடி மண் 5 அடி மண்ணு கூடுறான்னு கேட்கிறேன். அதையும் இந்த மாதிரி கோபப்படுறதுனால தமிழ் 5 மூட்டை கொல்லி வச்சேன். யாருமே தெரியாத போச்சு அந்த வீட்டுக்காரருக்கு.
மாமா சொல்லுப்பா மாமா 5 அடி மண்ணு கொடுக்குமான்னு சொல்லிட்டு என்ன பண்றது மாமா சொல்லுவாமா நானும் என்னுடைய தம்பிமாரும் உன் தங்கை பாஞ்சாலியும் மாமா அந்த 5 அடி தர மறுத்து விட்டால் 1 அடியால வாங்கி கொண்டு வாருங்கள் மாமா. ஒரே அடி மண்ணு மாமா. ஏன் தெரியுமா அந்த 1 அடி மண்ணு நம்ம சொந்த இடம் வேண்டாம், கும்பலா சேர்ந்து மூத்திரம் அடிச்சுக்கலாம். இந்த 5 பேரும் பக்கத்து இடத்துல மூத்திரம் அடிச்சா பற்றியை கிளப்பிடுவாங்க. மகமா மூத்திரம் விடவாயா இடம் வாங்க போறான் இவன் குறும்பா சொல்றான் பாருங்க. 1000 மச்சானுவா பிச்சு பேமானி கல்ல அப்படியே அரே கபேட்டியா இப்ப சொல்லு. ஆமா அந்த 1 அடி மண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டான்னா என்ன செய்வது? சொல்லிவிட்டால் நானும் என் தம்பிமார்களும் உன் தங்கை பாஞ்சாலியும் நான் காட்டுக்கே போறேன் மாமா, காட்டுக்கே போறேன் மாமா. தர்மா மாமா நீ காட்டுக்கு போக வேண்டாம், நான் சொன்னதை கேள். எப்படி மாமா? அறவுயர் தோனுடன் மறுசூதாடி நீ வென்றவனால வந்தான் சொன்ன ஒழித்தவராமல் வெங்கானம் போய் மீண்டி வெய்யோன் உங்கள் அந்த குறு நிலத்தை பாதி அவர் கொடாதிருந்தார். குரு நிலத்தை அவர் கொடாமல் இருந்தால் அங்கவனை கொன்று போரில் குறு நிலத்தை பாதி அவர் கொடாதிருந்தார். அந்த குருநிலத்தை பாதி அவர் கொடாமல் இருந்தார். அங்கவனை கொன்று போரில் அவனை கொன்று இறையால இனி துணிவதே கடன் என்றது இந்த எம்பிரானோ எம்பிரானோ வெட்டுக்கு தகுந்த மாதிரி அடவு பண்ண. அதனால நீ மீண்டும் காட்டுக்கு போக வேண்டாம், நான் போறேன். சண்டையை வச்சுட்டு ஒரு பேரை கொன்னுட்டு அந்த நாட்டை உனக்கு முடி கொடுக்குறேன். உனக்கு சம்மதமா? மாமா ஏடா வேண்டாம் மாமா, சண்டை வேண்டாம் மாமா, சண்டை வேண்டாம் மாமா. சாவும் விட மாட்டான், பொழைக்க விட மாட்டான், நானும் படு மாட்டான், தள்ளி படு மாட்டான். வேண்டாம் சரி கேட்கலாம் கொஞ்சம் கேட்கிறேன். ஆமா நீங்க மொத்த பேர் 5 பேரும் உங்க அப்பனுக்கு பிறந்தீங்களா இல்ல வேற எப்படி தான் பிறந்தீங்களா? அது உங்க அத்தைக்கு தான் தெரியுமா? சொல்றது நான் ஏன்னா உங்க அத்தை குந்தமா தேவி உன் வீட்டுல போறாங்க, நீ அத்தை சொல்லியா மூவ் பண்ணிருந்தா இவங்கிட்ட வந்து சொல்ற மாதிரியா இழப்புக்குறா மஸ்தா அண்ணா. தர்மா ஆமா நீ ஏன் இந்த கேள்வி கேட்ட தெரியுமா? என்ன காரணம்? ராஜாக்கள் நீங்க சபதம் செய்திருக்கீங்க. ஆமா நீ சல்லிட போடுறது சபதம், சபதம் பண்ணிருக்கீங்க. பீமன் துரியோதனன் தொடைய முடிக்கிறது சபதம், சபதம். அர்ஜுனன் என்ன சொன்னாடா? சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னான். எந்த அர்ஜுனோட கபிலை ஆறுமுக தம்பி. அதனால அப்பா இவ ராஜாக்கள் நீ மீண்டும் காட்டுக்கே போயிட்டா நீ சொன்ன சொல் என்றைக்கு நிறைவேறுவது மாமா? எப்படி சொல்லு மாமா? மாமா எதை செய்தாலும் எல்லாம் உங்கள் இஷ்டம். எதை செய்தாலும் என் இஷ்டம், உங்கள் இஷ்டம் மாமா. வேற ஒண்ணு இல்லையா? சத்தியமா நான் கேட்க மாட்டேன், எதை செய்தாலும் சொல்லு. சத்தியமா எதை செய்தாலும் எல்லாம் உங்கள் இஷ்டம் மாமா, எல்லாம் உங்கள் இஷ்டம் மாமா. சரி பாப்பா சரி சரி என்ன பண்றது பெரிய வகுத்துல பால வார்த்த மாதிரி இருக்கு. தர்மராஜா பொறுமையே உருவாய் வந்தவன், சண்டை வைப்பதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டான். சண்டை அதனால எதை சுத்தி வச்சு பேசி அவனை இழுத்துட்டான். பேச்சு வாங்கல அவன் எதை செய்தாலும் இந்த வாட அவங்கிட்ட போவாங்க. எதை செய்தாலும் யா இஷ்டம். இனி யா இஷ்டம்டா பையா, எதை செய்தாலும் யா இஷ்டம்டா. ஆமா பகவானே, ஆமா தண்ணி போட்டு செய்தாலும் வாசம் தான், சோப்பு போட்டு செய்தாலும் வாசம் தான். சோப்பு போட்டு செய்தா சரி பண்றது, தண்ணி போட்டு செய்தா முடி வச்சு அதெல்லாம் எம்மா
ரூபாய் சம்பளம் தெரியுமா உனக்கு தெரியாது. நெம்மில ஊமையை வச்சுதான் முடி வெட்ட போட்டு அவன் காதை வெட்டுவான். தர்மம் போயிட்டானா நாய் பீமா ஆமா படாங்க ஆமா உடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க என்று தூது போக சொல்லுகிறான். நீ என்னப்பா சொல்ற மாமா சொல்லு எங்க பாருங்க நாடு கேட்க துரியோதனத்தில் தூதாக போகிறேன். நாடு கேட்க தூதாக போகிறேன். தூதாக போறீங்களா? ஆமா. அவன் எப்ப விட்டார் அவன் கொடியா பாரு அவன் முகத்துல பண்ணி முடிக்கலாமா? மாமா சொல்லுங்க. பாவியில் வச்ச நாட்டி மடிந்துடா செய்தான் பாவி. பாவியில் தூதினால வெஞ்சிட நினைத்தான் அப்போ மாளிகையில் நெருப்பிட்டு கொல்ல பார்த்த அந்த பாவியின் முகத்தனியும் பார்த்திடலாமா மாமா? எங்களை அம்மா குடும்பம் செய்தான். அவன் அம்மா குடும்பம் செய்தான். அவன் முகத்துல பண்ணி முடிக்கலாமா? எப்பேற்பட்ட ஆளு நீங்க எப்ப விட்டாரு அதனா மாமா? அது மட்டுமா மங்களாமதியார் தன்னை மகா சபதம் நிறுத்தி பங்கமா பேரு சொன்ன பாதகர் தன்னை எல்லாம் தங்கதில் கதையினால சின்ன பின்னகள் செய்து கொன்றிடுவேன் என்று சொல்லி கூறினேன் மொழி. அதனால் நேராக நீங்க போங்க நாட்டை கேளுங்க. நாட்டை கொடுத்தா வாங்காதீங்க. சண்டைக்கு நாள் வச்சுட்டாங்க. மிச்சம் நான் பாத்துக்கிறேன். சண்டைக்கு நாள் வச்சுட்டாங்க. சரி நாளைக்கு வைக்கிறப்போ போயிட்டா தர்மன் பீமன். டாய் அர்ஜுனா மாமா வணங்க. மாமா வணக்கம். அர்ஜுனா மாமா உன்னுடைய அண்ணன் தர்மன் என்ன நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். நீ என்ன சொல்ற மாமா? போய் நாட்டை கேளுங்க. சரிங்க. துரியோதனா கிட்ட நாட்டை கொடுத்த நாட்டை வாங்காதீங்க. சண்டைக்கு நாள் வச்சுட்டு நான் போய் பாத்துக்கிறேன். அதான் சரி. ஒரு ஆள் போதாதியப்பா சரியான சண்டைக்கு சரி சண்டைக்கு நாள் வைக்கிறோம். போ தர்மன் பீமன் அர்ஜுனன் போயிட்டான். டாய் நகுலா மாமா வணக்கம். சுகி பாபா நான் தான் நகுலன். ரொம்ப நக்குலப்பா. நான் நகுலன் தானே கூப்பிட்டேன். நான் தான் நகுலன் சொல்லி அப்ப அர்த்தம் தான் மாமா. அதை விட இந்த நகுலன் அழைத்த காரணம் என்ன? அழைத்த காரணம் என்ன வர சொன்ன காரணம் அதை கேட்கிறியா? டேய் உன்னுடைய அண்ணன் உதயசரன் துரியோதனன் தருமன் அவனும் அதனால உடைய அண்ணன் தருமன் எங்க நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். நீ என்ன சொல்ற? எது சொல்ல உன்னுடைய அண்ணன் தர்ம நாடு கேட்க துரியோதனனிடத்தில் என்ன தூது போக சொல்லுகிறான். நான் போய் நாட்டை துரியோதனன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர போறேன். எங்க போறீங்க? துரியோதனன் கிட்ட நாட்டை கேட்டு வாங்கிட்டு வர போறேன்டா. ஓ மை காட் பாபா, நீ துரியோதனிட்ட போய் நாடு கேக்குற. துரியோதன நாடு கொடுத்துறான். அம்மா மேரி நாட்டை நீ ஒரு ஆளா தூக்கிட்டு வந்து எப்படி எங்கிட்டு போட்டி நீயே தூக்க மாட்டேன். தம்பி ஆமா அவன் நாட்டை கொடுத்துட்டா நான் ஏன்டா தூக்குறேன்? உங்களை தூக்கி கொண்டு போய் அங்க உட்கார வச்சு அந்த நாட்டுடைய பாரம்புரம் இவன் தர மேல வச்சுட்டு மரத்தை வெட்டி மரத்து மேல சாய்க்கிறவன் நான். துரியோதன நாடு கேளு. நீ நாடு கேட்காத. நீ சண்டைக்கு 4 வருஷம் நகை சட்டையில பாத்துக்கிறோம். சண்டை தான் போட்டோம். உள்ள அப்படியே ஒரு கேட்டு கூட ஒரே சொல்லலாம். போயிட்டாங்க. அப்படியே நீ சொன்னதா கூட சொல்லிட்டு போறான் பாருங்கம்மா. என்ன நீ சொன்னதா கூட சொன்ன நான் சொன்னதை சொல்றான் பாரு. அப்பா அவன் சொல்லிட்டு போறான். அவன் இந்த மூட்டு விட்டு என்ன வாட்டமா வைக்கிறவனு பாரு பாய். தர்மம் போயிட்டான். பீமா அர்ஜுனன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பயந்து நிக்கிறா. இந்த 10 நிமிஷம் வட்டிக்கு வாங்கணும்னா கொஞ்சம் ஆல்ரெடி நீ பார்த்து தெரியும். அந்த அனுபவம் உனக்கு தான்டா தெரியும். ஏன் கேட்டா கடன் பட்டான் உள்ளம் போல் கலைஞனான் இலங்கை வேந்தன். என்ன அவன்கிட்ட ஆயுதம் இல்லாத அந்த கடன் பட்டவனுடைய நெஞ்சம் கடன் ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டா அந்த கடங்காரத்தை பார்த்துட்டு அந்த வாங்கினவனுக்கு சும்மா பட்ட 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 பிடிக்கும்.
போய் போகுது போகட்டும். சகாதி அவன் இருக்கானா இருக்கா. அவனை கேட்காத போட்டு அவன் எதனா நினைப்பான் அவன் நம்மளுக்கு பயந்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. கூடு 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 மாமா போயிட்டாரா? ஆடா வந்தம்மா என்ன சாப்பிட்டமா என்னடா இது டேய்? அந்த மாமா போன மாதிரி இருக்கணும். மாமா போயிட்டாரான்னு தான் கேட்டேன் உன்கிட்ட. அதான் இறங்குறாரு. என்னடா இது? அம்மா, நாளைக்கு தான் ஆச்சாரி கொட்டது. பத்தமா சாத்தமா போன மாதிரி இருக்கணும். சோறு கட்டணுமே சோகம். அது மாதிரி நான் இன்னும் தம்பி ஏறுகிறாய் மாமா. எத்தனை நாள் தம்பி ஆகி போட்டீங்க மாமா அம்மகோல் மூடு போனா காட்டு கொடுப்போம். அவன் சொந்த எப்பா நீங்க எல்லாம் நல்லா கூத்து பாக்குறீங்களே. முதல் மரமாகி சூரிய வனத்துல அடி எடுத்து வச்சதும் ரெண்டு பேரும் சண்டை மணி 12 ஆகி போச்சு. சாப்பாடு தெக மாறுறாங்க. எப்படி உட்காரு. நான் பார்த்த பாவமா இருக்கு. ஆமா பாவமாகு. வியாச பகவான் யாரு? வேச பகவான். இந்த பகவான் நான் போய் சொன்னேன். எப்படி அப்போ பாண்டவர் இடத்த போய் பாண்டவர்களே சூரியனை வேண்டுங்க. அச்சி பாத்திரம் கொடுப்பான். அச்ச பாத்திரம் கொடுப்பார். அது நீ கறி சோறு கேட்டா கொடுக்கும். கொடுக்கும். கரிசோறு கேட்டா கொடுக்கும். படபலகார பாயாசத்தோடு கேட்டா கொடுக்கும். கொடுக்கும். ஒரு வேளை சாப்பாடு நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா மீதி 2 வேளை காய்கனிகளை புசித்து உங்க காலத்தை கழித்து விடலாம் அப்படின்னு சோத்துக்கு வழி காட்டினவன் நானு. நீ இவன் சொல்றான் எப்பா வந்தமா சாப்பிட்டமா போனமான் இருக்குன்னு சொல்றான் இவன். என்னடா தம்பி உன்னுடைய அண்ணன் தருமன் நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். நாடு கேட்க தூது போக சொல்லுகிறான். நீ என்ன சொல்ற? நீ தூதிக்கு போனால தூதுக்கு போகாட்டா ஏறிக்கின்னா அவன் நாடு கொடுத்தா ஏறிக்கின்னா அவன் நாடு கொடுக்காத போனதான் ஏறிக்கிட்டா கிடக்குது. நீ போனா போகாட்ட போய் என்ன வந்து காக்குறா எப்படி இருக்குது இதெல்லாம்? நீங்க நாடகம் பாக்குறீங்களே. இப்ப வந்தவன் தான் என்னவா சொல்லிட்டு போனா கழிச்சு கட்டி பேசுறான் பாருங்க. இவங்கிட்ட இங்க பேசக்கூடாது. இங்க இவங்கிட்ட பேசினா அது மேல கைட்டு எடுத்து போட்ட கஜா போடு. கண்டிப்பா. இது மேல அந்த நரவல் மேல. அதனால இவரை அது செவனேடி கிடைக்குது நறுவலு. கல்யாணத்து போட்டுக்கின்னு ஏமாறப்படுதுன்னா செவனேடி தான் இருக்குது. நீ தான் கல்யாணத்து அப்ப அதுதான் நீ அதேதான் வச்சுக்க. என் மேல படுதுன்னா கல்லு போட்டது நீ தானே கல்லு போட்டது. உன் மேல படுதான் கையில போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்க ஜெயித்தரசனுக்கு கையில போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்பதான் கல்லு போட்டுட்டு தான் இருக்கிறீங்க சொல்லுவாங்க பெரியவங்க. ஐயா ஒரு கல்லு போட்டு வைக்க வேண்டியதானே. அது ஒரு சொல்லு. கல்லுக்கு பேருனா சொல்லு. அது ஒரு சொல்லு. ஆமா என்கிட்ட ஒரு சொல்லு போட்டு ஒரு கையில போட்டுருந்தா நான் பார்த்துருப்பேன். இதெல்லாம் ஒரு பக்க சொல்லு. இதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தது. அதெல்லாம் கொடுத்தது. இது 16,000 கால் தூண் மண்டபம். 16,000 கால் தூண் மண்டபம். கதவி சாத்தே. ஜன்னல கதவு மொத்தத்தில் சாச்சாச்சு. இதுக்கு மேல உள்ள சகல ஈடுபட சாத்தனோட கேள்வி இல்ல. ஈத்து போட்டு சாத்திரமா உனக்கு? ஜன்னல கதவு யார் சாத்தனா உள்ள என்ன தெரியும் நடக்குது யாருக்கு தெரியும்? கடகராமா கூப்பிடுறவன. ஏய் அப்பா இது 16,000 கால் தூண் மண்டபம். ஆமா மாமா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுறீங்க. அவனை கேட்டா அவன் மேல அவன் கேட்டா அவன் மேல. ஏய் இப்ப சொல்லு. என்னதான் சொல்லணும்? நீ தூது போனால் எனக்கு என்ன, போகாத விட்டால் எனக்கு என்ன? இந்த வார்த்தைக்கு விளக்கம் தேவை. விளக்கம் இருக்குது மாமா. மாமா நீ பாரதாமரில் யாவரையும் நீராட்சி பூபாரத தீர்க்க பிறந்தாயே புயல் வண்ணா கோபால தூதிக்கு போறீரோ கோவிந்தா நீயே என்று மாபாரத மகத்த மக்கள் கொள்வல்லரோ
செய்யும். ஆமா மாமா. அலந்தார ஜான் இல்லையப்பா, என்ன வட்டமா நீ பாடுறத ஞாபரு யாவரையும் நீராக்கி பூபாரதம் ஆற்றிருக்கா பிறந்தாயே புயல் பண்ணா கோபாலா தூதுக்கு போரிரோ கோவிந்தா நீயே அஞ்சி நீயே அஞ்சி மகாபாரதம் மகத்த மகாபாரதம் மகத்த மகாபாரதம் மகத்த பத்தற்குள் பத்தரோ அருமையான செய்யும், ரொம்ப பிரமாதம் தான். ஆமா மாமா. இந்த மாதிரி கேட்கறதுக்கு தான் இந்த ஊர்ல இந்த மாதிரி நாடகம் வைக்கிறது. ஆமா ஆமா. இது விளக்க சொல்லு மாமா. நீ பாரதா மரி யாவரையும் நீராட்டி மாமா. நீ பாரதா மரின்னா இந்த 18 18 சேனை இருக்குது பாரு, அந்த அத்வானி சேனையை மடித்து திருத்து திருநீரா நெத்தியில பூசிட்டு போறா நீ வந்திருக்கிற. புறா பேரியா பூரா பெட்டி நீ தான் கொல்ல வந்திருக்கிற கொலகாரன் நீ. அதேதான் என்ன மாற்றமா சொல்ற பாருமா. நானடா கொலகா இல்ல என்னடா கொலகா பூரா என்னடா கொலகா ஐயா பூரா கொலகா அவன் என்ன சொன்னா கேட்குமா? சொல்ற பாப்பா என்ன சொல்ற பூபாரத தீர்க்க பிறந்தாயே புயலண்ணா, இந்த பூமாதேவி பாரதீர்க்க பிறந்தாயே பூபாரதி தீர்க்க பிறந்தாயே புயலண்ணா. கோபாலா தூதுக்கு போறீரோ தூதுக்கு போகிறோ நீ தூதுக்கு போறீரோ கோவிந்தா நீயே அன்றி தூதுக்கு போறேன்ற கண்டிப்பா நீ சண்டை தான் வைக்க போற. அது எனக்கும் தெரியும். ஆமா. ஆனா இந்த உட்கார்ந்தவங்களுக்கு தெரியாது. சொன்னா கேட்டுட்டு போறான்னு வந்திருக்கேன். எனக்கும் தெரியும். என்ன தெரியும் தம்பி உனக்கு? நீ சண்டை தான் வைக்க போறேன்னு எனக்கு தெரியும். நீ சண்டை தான் வைக்க போறேன்னு எனக்கு தெரியும். இதுதான் தெரியும். ஒண்ணு தெரியும் இன்னும் இருக்குது மாமா. என்ன இருக்குது? தேவரத்தை விஜயனோட மும்மன் நடிப்பிறகு அதில் தெரியானாகி சீர்வரத்தை ஜென்மையினார் தேர் ஊர்வதற்கு சென்றருள் சென்றன்மாலே பார்வலத்தை சுயோதனருக்கு படையிடே நமரின படித்த போவே பார்வலத்தை நிறைத்தோடு சண்டு சக்கரை கிரை கோதண்டம் பஞ்ச ஆயுதத்தை தைத்த நாராயணா பார்வலத்தை நிறைத்தோடு கரை கண்டாரே. உன்கிட்ட இனி பேசவே கூடாது. என்ன அறந்தா அரை ஜானி இல்ல எத்தனை செய்யும் சொல்லி முடிச்சான் பாரு பாய்வான். எப்ப இவன் பூரா பேரி கொள்ள வந்தன்னு சொன்னானோ கண்டிப்பா இனி இவன் வரவே வேண்டாம். இந்த ஒரவே நீ ஒரு ஆளு இல்லைன்னா நான் ஒரு பேர் பண்றான். அவன் என்ன சொல்றான்? என்ன வாட்டமா பூரா பேரி நான் கொள்ள வந்தேன். நீதான் கொள்ள வந்திருக்க. யாரு? நீதான். அப்ப இவர் இல்லன்னா இவங்க இல்லன்னா நாங்க பத்து பங்காளிங்க சொத்துமையா இருப்போம். அவன் செத்தா நான் நாட்டாடுவேன், நான் செத்தா அவன் நாட்டாடுவான். அவன் செத்தா நான் தலை கட்டுவையா, நான் செத்தா அவன் தலை கட்டுவான். பேசி துண்டு எடுத்தாரவன் நானு சோத்து எடுத்துட்டு வரேன். ஒரு மாதிரி வேட்டு துண்டு எடுத்து வரேன். அங்க 10 மூட்டை அரிசி வேவுது. 300 ரூபாய் துண்டு வேஷ்டிக்கு 30 மூட்டை ஆச்சு இங்க வேவுது. கந்தல் பையா நான் என்னன்றா எம்மா நீங்களா எப்படி சம்பந்தி அவன் வேஷ்டி துண்டு எடுத்துட்டு போவன்னா கல்துறையில இருந்து பழைய துணியில வந்தா வெக்க இல்லை. இந்த கம்மியாட்டிக்கு ஏன்பா சொல்லு பாப்போம். வெக்க இல்லை விடுங்க. அது நாங்களே எடுத்து கொடுத்து ஐயர்கிட்ட வாய்ச்சி கட்டிக்குவோம். நீங்களே நாங்களே எடுத்து கொடுத்து பேரை சொல்லி வாய்ச்சி நாங்களே கட்டிக்கிட்டு வந்துருவோம். இருப்பா நீயே எடுத்து கொடுத்து நீயே கட்டிக்கிட்டு வந்துன்னு வச்சுக்க. ஆமா. அதுக்கு பேர் தெரியுமா? அனாதிப்பனாதி பசங்கன்னு பேரு. அப்படின்னு யார் சொல்றாங்களோ அந்த தெரியுமா வர மாட்டோம். கொண்டே காட்டியா பூத்து வந்துருவோம். இந்த ஊர்ல அதான் தெரியாதா? சரி அதெல்லாம் உங்களுக்கு தப்பு. ஏன் நாங்க என்ன பண்றோம்? போவாட போது விடுமா படல் ஜாமா வைக்கியா? ஏப்பா படல் ஜாமா எங்கப்பா? அது போற கேட்கலாம். என்ன வாழை எல்லாம் இதை எடுத்துரும். கல்புரை எம்மந்தம் வாங்கியாந்தீங்க. என்ன பண்ணீங்க? எடுத்தா பூரத்தை எடுத்தா சீக்கிரம் போ. இங்கதான் பக்கத்துல இரு. ஏறா ஏறா மாமா. ஹாய் இருப்பா பேசுறது இரு.
எப்படி பேர் பங்காளிங்க பங்காளிங்க நாங்க ஒத்துமையா இருப்போம். நீதான் சண்டைக்கு வர சண்டை நீ ஒரு ஆள் இல்லைன்னா அவங்க 105 பேரும் ஒத்துமையா இருந்திருப்பாங்க. அவங்க இப்ப பிரிஞ்ச காரணம். ஆமா எனக்கு இருக்கு ரொம்ப அப்படி சொன்ன நீங்க எல்லாம் இப்படி பேச சிரிக்கிறீங்களே. தேவதூர் ராமசுவாமி என்ற ஒரு புலவர், அருமையான ஒரு பெரிய நாடக ஆசிரியர். ஒரே வரியில பாடினாரு. ஒரே வரிதான். அது ஒரு ₹1 கோடி கொடுத்தா கூட சத்தியமா அந்த கால அந்த பணத்தை கொண்டு வந்தாலும் காலில் வச்சா கூட எனக்கு ஏனப்பத்த. என்ன பாட்டு தெரியுமா? ஏமா இவன் பேசுறானே, இவன் அம்மா அளக்கிறானே இவன். ஏய் மாமா, அந்த திரௌபதிய துச்சாதனன் அவன் துகிலூர் இருந்த போது, அந்த திரௌபதிய துச்சாதனன் அவன் துகிலூர் இருந்த போது, நீங்க தூக்கு போட்டு தொங்காமல தலை குடிந்தது. பொண்டாட்டி போடவே கம்மி. அன்னைக்கு 5 பேருக்கு குடிஞ்சிருந்தான். மாலாத பிகில் கொடுத்து மானத்தை காப்பாத்துறவன் நானு. இன்னைக்கு அளக்கலாம் ஒரே தெரியும். நாங்க வந்து 10 பங்காளிங்க. என் பொண்டாட்டி அவன் இருப்பான், அவன் பொண்டாட்டி நான் இருப்பான். நடுவில் நீ தமிழ்நாட்டு துணி கடைக்கு சொந்தக்காரங்க. என் பொண்டாட்டிக்கு துணி கொடுக்க நீ யாரு? அப்பவே நான் நினைச்சிருந்தா மான நாட்டு வாழ்க்கை போட்டு கொஞ்சம் கோச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு பணம் கொடுக்க நீ யாரு? கல்யாணம் பண்ணி கொடுக்காது அன்னைக்கு எடுத்து விட்டாலும் சரி. இங்க வந்துட்டு நீ யாரு? நல்லா பேசுறாரு ஐயா. எப்படியாப்பா அம்பே மாமா பூபதி என் பொண்டாட்டிக்கு புடவை கொடுக்கணும் யாருன்னு கேட்கிறான். ஒரு 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 காரணம் சொல்றேன். எப்படி? ஒருவரை மறக்க முடியாது. மின்னாரத்திலேயே கொண்டாந்து அவர் அப்பா கண்ணம் பேர்ல வார்த்தை சொன்னாங்க. ஆமா, என்ன பணம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன? ஆமா. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, இவன் சொன்னா என் பொண்டாட்டிக்கு புடவை கொடுக்க நீ தமிழ்நாட்டு துணி கடைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு கேட்கலாம். ஒரு சின்ன கதை. எப்படி? 12000 பேர் கோபால பெண்கள். 12000 பேர் கோபால பெண்கள். நான் ஒருத்த மட்டும்தான் ஆண். ஒரே ஒரு ஆண். குளத்துல குளிக்கும் போது ஓடி ஆடி விளையாடின பாரு. ஓடி வச்சு விளையாடின பாரு தண்ணி உள்ள. ஆமா. நான் கட்டு இந்த நீர் சத்தாரது போச்சு. அந்த கோமனும் அவுத்துக்குச்சு. உங்ககிட்ட கதை சொன்ன மாதிரி நீ ஏண்டா நீ ரெண்டு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு தான் தெரியும். கோமனும்னா பசங்களுக்கு தெரியும். சரி விடு. அப்ப என்ன போச்சு? அன்னைக்கு 3ஆம் சனிக்கிழமை. ஏன்னா அண்ணா நாராயணா கரையேறுங்க. உனக்கு மணி 12க்குள்ள படைக்கணும். 12க்குள்ள படைக்கணும். அப்படி 12க்கு மேல போய் போச்சுன்னு சொன்னா, நேரம் ஆகி போச்சுன்னா அது சனியனுக்கு போய் சேர்ந்து. அது சனியனுக்கு போய் படைச்சு மணி 12க்குள்ள பகவானுக்கு படைக்கணும். ஆமா. கண்ணா கரையேறி வாங்க அப்படின்னு கோபால பெண்கள் கரையில் நின்று கூப்பிடுறாங்க. புரட்டாசி மாசம் 3ஆம் சனி. ஆமா. நான் கரையாறன்னு பார்த்தா கோமன் இல்லாத அப்படியே நிர்மாணமா நிக்கிறேன். ஐயோ இவங்க 12,000 பேர் கூட எப்படா ஏற்றி வர முடியும்? ஏய் அப்படி நில குளிச்சு நிக்கிற தண்ணியில ஒண்ணும் பண்ண முடியல. என்ன செய்வேன்? ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த இடத்துக்கு வந்தது என் தங்கை திரௌபதி தண்ணி எடுக்க ஆமா. அப்ப அது நின்று யோசிக்குது. என்னடா இது? என்னடா? கோபால பெண்கள் அழைக்கிறார்கள். அண்ணன் கரையார்ல அண்ணனுடைய முகம் அந்த இன்னும் அண்ணத்து சோர்ந்து போச்சு. முகம் சோர்ந்து பாவனே இருக்குதாரு. அண்ணன் சோர்ந்து போச்சு. இல்ல முகம் சோர்ந்த பாவனே. பேச்சு எப்படி இல்லான்னு சொல்றானு இல்ல பகவான. அண்ணன் முகம் சோர்வியா இருக்கு அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணன் கோமன் இல்லாத நின்றுகிறாரு. அதான் முகம் வாடி போயிடுதுன்னு அது முகம் பார்த்து நீங்க. அப்ப என்னாச்சு? அண்ணா பயப்படாதீங்க. வர குடத்தை வச்சுட்டு ஒரு மனிதன்
எந்த அளவுக்கு நீச்சல் கட்டுவானோ நீச்சல் கோமணம் கட்டுவாரோ நீச்சல் கட்டுவாங்களோ அத முந்தாடியை கிழிச்சு அத தண்ணியில் நினைத்து உண்டியா உருட்டி அண்ணா அண்ணா இந்தா இந்தா கட்டிடுவாங்க நீச்சல் கட்டிடுவா அப்படின்னு அந்த 12000 பேர் கோபால பெண்கள் இடத்தில் அன்னைக்கு என் மானத்தை காத்த என் தங்கை திரௌபதிக்கு துர்ச்சாதனம் துகில் உரியக்கூடிய காலத்தில் அந்த அது கொடுத்தது எனக்கு நீச்சல் எத்தனை நூல் அதுல எத்தனை இழை எத்தனை நூல் இருந்ததோ அத்தனை புடவை கொடுத்து காப்பாத்தன என் தங்கை திரௌபதி அது இவனுக்கு தெரியுமாப்பா இவன் சொல்றான் என் முன்னாடிக்கு புடவை கொடுக்க தமிழ்நாடு துணி கடைக்கு சொந்தக்காரன் அம்மா இருக்காங்க பாரு உங்க அம்மா பாஞ்சாலி அம்மா பாஞ்சாலி அம்மனும் இவரும் ஆற்ற வேலைதான் எங்களை ஆட்சி பாக்குறாங்க அதான் சும்மா வீண் பேசுவானா சும்மா வீண் பேசுவானடா ஒரு தேவையில்லை நான் போறேன் உங்ககிட்ட ஒரு கேட்டு போறேன் நான் போயிட்டேன் நீங்க ராஜாக்கள் இந்த மாமனுடைய தாட்சணி இல்லாத நீங்க சொன்ன சபதம் எப்படி நிறைவேறும் அந்த சபதத்துக்கு வழி இருக்கு மாமா என்ன வழி மாமா பாராள கண்ணடிகர் பாத்தடியை கொண்டு நந்தி பாராள் குழந்தைகள் நந்தி நீ மண் காலில் கால் போட்டு நேராக உன்னையால் கைப்பிடித்து கட்டுவேன் ஆனால் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்ன இதுக்கு வழி வச்சிருக்கா போல இருக்கு மாமா எப்படி மாமா பாராள கண்ணடிகர் இந்த அச்சினாபுரம் தாழ்வதற்கு என்னுடைய அண்ணன் இருக்கிறான் பாரு தர்மராஜு அவனுக்கு தகுதி கிடையாது மண்ண இருக்கின்றாரு அவனுக்கு தகுதி கிடையாது பாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமாள் இந்த நாட்டை ஆளலாம் யாருக்கு கொடுக்கக்கூடிய உள்ள இருக்கோ அதான் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் வர முடியும் யாரு இருக்கிற பஞ்சாயத்தினுடைய பொருளை உள்ள எடுத்து போறாங்களோ அவங்க அடுத்த வாட்டி வர முடியாது அதனால யாருக்கு கொடுக்கக்கூடிய உள்ள இருக்கோ அவங்களே இந்த நாட்டை ஆளலாம் ஆனா அந்த கர்ணனை கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு எங்க அர்ஜுனன் அவன் ஜில்ல வாங்கி ஓச்சு போட்டு அர்ஜுனன் செத்த பாவன அவன் செத்தானா மீன் 4 பேர் தன்னை உன்னுடைய அண்ணன் அர்ஜுனன் அப்ப வில்ல முடிச்சு போட்டுருவேன் உன்னுடைய அண்ணன் அவரை விலங்கிட்டு சிறையில் இன்னொன்னு சொன்னேன் காரார் குழந்தைகள் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் என் மனைவி இருக்கின்றாங்க திரௌபதி அண்ணா நான் வீசிருக்கேன் கூந்தல மாமா அப்படி சொல்றா பாரு அவனை கூட்டு வந்து பரியார் விட்டு மொட்டாயிட்டு போயா அப்படியே நான் கூந்தலை வீசிட்டு சொல்ல போறா பரியாரி விட்டு சபையில விட்டு அப்படியே மொட்டாயிட்டு போய் மொட்டாயிட்டு போ இவன் சொன்ன பிற்பாடு தான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு எப்படி இது சொந்த கதை வச்சுக்க ஒரு நாள் கூத்து ஆடிட்டு என் பொண்டாட்டிட்டு சொன்னேன் அம்மா கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பு நான் தூரமா கூத்துக்கு போகணும்னு சொன்னேன் அவ எழுப்பவில்லை எதிர விட்டு போய் கதை பேசியிருந்தேன் நான் எழுந்துச்சு புத்தகம் தெரிஞ்சு போச்சு ஏன் எங்கடி இருந்து கேட்டா வரமாமா என்னடி எழுப்பு சொன்ன போய் கதை பேச போட்டேன் அதுக்கு அவன் சொன்ன மாமா எதிர்விட்டாக்கா 2 இது உங்க இதை கொஞ்சம் கேளுங்களேம்மா எதிர்விட்டாக்கா 2 பவுன்ல சடப்பிள்ளை தந்துக்கிறாங்க அப்படின்னா அது என்னடி வர்ணிச்சு சொல்றேன் அதுக்கு அவன் சொன்னா இல்ல மாமா அது கல்வி வச்சு செய்தானே அவன் எப்ப சாதாரண நகையா இருந்தா அழகு தராது அவன் செய்த கல்வி வச்சு செய்துட்டான் கல்வி வச்சு செய்ததை விட மயில் தோகையை விரித்திருப்பதை போல செய்துட்டான் யாரு ஆமா இத அழகா இருக்கு இத வர்ணிச்சு சொன்னா இப்ப அதுக்கு இன்னாடின்னு கேட்டேன் ஆமா அது என்னன்னா எனக்கும் ஒரு 2 பவுன் வாங்கிக்கிட்டு சொன்னா எனக்கு அந்த மாதிரி 2 பவுன் வாங்கி கொடுன்னா சரி வாங்கி கொடுக்க மாட்டா குடும்பத்துல சண்டை வரும் அப்பே கழிப்பிடுவாங்க சண்டை நான் என்ன பண்ணேன் அடி இது சும்மா அடிச்சு வச்சுட்டேன் இதே என்ன பண்ணுது மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி புரட்டாசி மாசம் புரட்டாசி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 6 மாசத்துல அதே படத்துல 2 மூணு எடுத்து கொடுத்துறேன் சொன்னேன் நான் எடுத்து கொடுத்தேன் எங்க அப்புறம் மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி வந்துச்சு 3ஆம் சனிக்கிழமை பாண்டிச்சேரியில இருந்து தாமரம் வச்சுட்டாங்க இதே நாடகம் தான் வாத்தியார் நாங்க திருப்பதி போறோம் பெறாத்தனை
இந்த கிருஷ்ண தூது நாடகத்தை வச்சுட்டு நாங்க சாமி கும்பிட்டுட்டு போறோம். நீ வந்து நாடகத்தை நடத்தி கொடுத்தா நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு அவங்க தாமரை வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ண 3ஆம் சனிக்கிழமை அன்னைக்கு என் காலையில எழுந்துச்சு என் முன்னாடிக்கிட்ட அம்மா நான் போய் குளிச்சுட்டு தொலைச்சு பச்சேன் சீக்கிரமா நீ ஆக்கி வச்சிரு நான் படிச்சுட்டு ஆளுங்களை கூட்டிட்டு போவோம் சரியா இருக்கும் நான் காலையில புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இப்படி போன பாரு குளிக்க இப்படி போனதும் அந்த எதிர்ட்டம்மா அந்த சடப்பிள்ளைய குளிச்சுட்டு அந்த அம்மா அந்த உச்ச சடப்பிள்ளைய வச்சுக்கினா அவங்க வராங்க வந்துட்டாங்க. இதை என் பொண்டாட்டி பாத்துட்டாங்க. இந்த உச்ச சடப்பிள்ளை ஆமா பார்த்துட்டு இவளுக்கு எக்கச்சக்கமான கோவம் வந்துச்சு. என்னடா தாள 2 பவுன் கேக்குறோம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறானே இன்னைக்கு சண்டை வாங்குறதே சரின்னு அவர் நினைச்சிட்டு பாப்போம். இது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன் குளிச்சுட்டு தொலைச்சு போச்சு அந்த திண்ணை மேல வச்சுட்டு ஏமா சாப்பாடு ஆச்சான்னு வெங்காயத்துல ஆச்சுன்னா என்னன்னு கேட்டான். என்ன கட்டிட்டு வந்தியா எடுத்து நீட்டிட்டியா எடுத்து மாட்டிட்டியா அப்படியே தொங்குதுன்னா சரி இவளை அடிச்சா ஆமா நாம தான் ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஒரு அடிக்கு ஓடி கையில சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை ஆட்டிக்குவோம் அப்படி ரோட்டுக்கார என் சிநேகிதக்கார பழனி வேலை அங்க வந்து என்னடா படைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன் திரும்பி வந்துட்டேன்னா அட போனதுமே சண்டைடா என்னடா சண்டைன்னா இந்த கதையை அவங்ககிட்ட சொன்னேன். அவன் ஒரு ஐடியா கொடுத்தான். எப்படி நான் சொல்ற மாதிரி கேளு அங்கிருந்து போ பொம்பளைங்க பேசுவாங்களே தவிர கோவமா இருப்பாங்க ஆக்கிற வெள்ளம் கரெக்டா இருக்கும். ஆனா கரெக்டா படையலுக்கு ரெடியா இருக்கும். ஆமா நீ போய் படைச்சல் போட்டு வச்சிருப்பாங்க. என்ன பாரு ஆம்பல் தட்டுல கல்பத்தை ஏத்திக்க என்ன பாருமா என்ன பாரு அப்படியே சாமி வர மாதிரி நடி யாரு நடி சாமி வர மாதிரி நடி அப்படின்னா ஆம்பல் தட்டுல கை எடுத்துக்கின்னு அப்படின்னு யார் வந்துக்கிறதுன்னு அவங்க முன்னாடி கேட்பாங்க. நான் திருப்பதி ஆண்டவன் வந்துக்கிறேன்டா அப்படின்னு ஐயோ ஆண்டவா என்ன சொல்லையா அப்படின்னு கேட்டான். ஏய் ஒண்ணு நானு குடும்பத்தோட என் சன்னதிக்கு வர சொன்னேன். ஏண்டா இல்ல அப்படின்னு ஐயோ நான் குடும்பத்தோட வந்துடுறோம் ஆண்டவா அப்படி என் காலில் விழுந்தா என் முன்னாடி நான் கீழே விழுந்துட்டேன். இட்டுக்கிட்டு போய் மொட்டை அடிச்சிடுறான். சடப்பில்ல கேட்க மாட்டான்னா நாலு வருஷமா அந்த பேச்சுக்காரங்க என்ன பண்ண கூட கம்பளை கேட்டான். குடுத்துட்டு போய் காதாட்டு வந்தேன். டைம் போட்டு விட்டுற பொண்ணு ஒரு 3 மாசம் ஆகும். எங்க போய் அந்த மாதிரி கதையா திரௌபதியும் மொட்டை சொன்னோம். நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க உன் அண்ணன் விலங்கிட்டு அடிச்சிரு உன்னுடைய அண்ணா அர்ஜுன வில்ல முடிச்சு போட்டுரு உன் பொண்டாட்டி திரௌபதி கடைசியில் என்ன சொன்ன நீ நேராக உன்னைதான் கைப்பிடித்து கட்டிடுவேனானால் 13 வயசு வாத்து மேய்க்கும் போது பிடிச்சி கட்டிக்கலாம் கட்ட முடியுமா? மலைப்பேட்டை ஆத்துல வாத்து மேய்ச்சல் அப்படின்னா ஒல்லியா இருந்தாலும் கட்டிருக்க மாட்டீங்களா? ஐயா என்னப்ப முட்டை போடுறா இங்கப்ப உன்னை கட்டுவோம் மாமா நானு உன்னை கட்டுவேன். சொல்லுவது எளிது சீக்கிரம் சொல்லிடலாம். அந்த செயல்முறைக்கு கொண்டு வர்றது கஷ்டம். ஆமா கண்ண நாட்டார் போன பிற்பாடு சாப்பாட்டுல உட்காந்தாரு இவரு ராஜர் வெண்டையில வராரு சாப்பிடுவோம் ஓட்டு அப்படியே சுற்றி பார்த்தாரு. நம்ம தலைமையில போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டாரு. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நல்லா சாப்பிட்டோம். எனக்காக எடுத்து வச்சிருக்கு மீன் அம்மா மீன் குழம்பு நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்க? நான் கண்டிப்பா சாப்பிட்டேன். என்ன எப்ப நீங்களா சாட்சிப்பா எப்ப நீங்களா சாட்சி இது எத்தனை கால் மண்டபம் 14,000 வடிவத்தை
10,000 கால் மண்டபத்தில் 16,000 வடிவம் எடுத்திருக்க. ஒரு தூணுக்கு ஒரு ஆளா நிக்கிற. யார புடிச்சு கட்டுறமா? மாமா சும்மா மெத்தத அவன் கட்டதான் போறான். ஆமா ஒரு கட்ட போற ஒரு முறைக்கு வந்துட்டப்போ மாமா யுகாதி கடவுள் நம்மளுக்கு சகால புருஷன் அல்லவா? கண்டிப்பா. அதனால மாமா பாலத்தை படிச்சுட்டு மறுபடியும் கட்டலாம். நீ எனக்கு விரோதி. நீ ஏன்டா என் பாதத்தை படி? பாதத்தை நான் படிக்கலையா? எங்க மாமா பாதத்தை படிக்கிறேன். அவன் யார் மாமா? தனியாரு அவரு கோபாலக்கண்ணன். சனியாகிறாரா சனியாகிறாரா? அது நீ எப்படினா யாராரு மாமா? யாராரு? சரி கூப்பிடுறதே. ஏ தயாளானே சீதாராமா. ஏ தயாளா நம்ம கோயில்ல இருப்பாரு. ஒரு நிலையாச்சு கும்பிட்டு பாரு. நம்ம உள்ளத்துல தான் இருப்பாங்க. நெஞ்சுக்குள்ள இருக்கிறார் கடவுள். அதனால ஒரு நிலையாச்சு கும்பிட்டதா நாம என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறார். அவரை எப்படி காட்ட போறேன்? ஞான கைய கட்டினே சகா ஞான கைய கட்டினே மாமனுக்கு தண்ணி விடுறா. தண்ணி விடுறா. இல்ல தண்ணி கொடுங்க. லூஸ் விடுறா. மாமன் லூஸ் விடு. விட்டுட்டா இல்ல கைத்து லூஸ் விட சொல்றேன். ரெண்டு பேச்சு பேசுறானு பாரியா. அந்த முண்டகனே வெளியே அந்த முண்டகனே கொஞ்சம் உள்ள போயிடுது. பேசுற மாதிரி மாமன் கொஞ்சம் லூஸ் விடு. விட்டுட்டா ஐயோ நான் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இருக்கு சாவடிச்சுட்டா. அப்பா அதுக்குதான் எழுத்து பேசாதான் சகாதியமா மாமா உன்னை மெச்சிரேன் ஆகட்டும் மாமா. மாதவனும் அன்பன் மனமறிவேன். என்ன கட்டுகவேனா ராய வடிவம் 16,000 கொண்டே. வடிவம் 16,000 கொண்டே. தூயவனே மூலமா தோற்றம் உணர்ந்த உலகம் நாய வடிவினை கடற் கருத்தினால் பிணைத்தான். சகாதியவன் கவுத்தால கட்டியான். அவருடைய கருத்தால கட்டினான். வடிவம் சகாதியவா மாமா 5 பஞ்சபூதத்தை ஒரு நிலை ஆக்கி உன் மனிதமாக பிடித்து என்னை பிணைத்து விட்டாய். ஆமா மாமா. இப்ப உனக்கு நான் கட்டுப்பட்டவன். ஆமா. இப்ப நீ என்ன கேட்கிறியோ கேட்க கொடுக்குறான். மாமா 10 திங்கள் ஆனால் என்ன, பாரத போர் நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன, சத்திய திரௌபதி கூந்தல் முடித்தால் என்ன, முடிக்காவிட்டால் என்ன, ஒரு செய்தியில விட்டா இல்ல ஒண்ணு கூட சொல்லி வருது பாருங்க. அத்திமா நகர உள்ளடங்கும் ஆனைபடி சேலையுடன் வெற்றி பெற்று தருவேன் விமலனே கை போட்டு சத்தினாரா. ஆறுல சண்டையை வெற்றி பெற்று தர வேண்டும். ஆமா. ஆறுல சண்டையை வெற்றி பெற்று தருகிறேன். இது சத்தியம். மாமா பாரத சண்டை வைத்தா நாங்க 5 பேரு, என் மனைவி 6, நீங்க 6 பேர்த்தையும் கொல்ல மாட்டேன்னு முதல்த்து சத்தியம் கொடு. அம்மா உன்னை நம்ப முடியாது. முதல்ல அதுக்குதான் சத்தியம் வாங்குற குரு நீ. சரி விடு. ஐயோ ராஜாக்கள் திரௌபதியோடு உங்க 6 பேரையும் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். சரி வெளிய வாங்க மாமா. யாருங்க? நீங்க தான். வரமாட்டேன். வரமாட்டேன். என்ன காரணம்? எனக்கு நீ ஒரு சத்தியம் கொடு. நீ மாமா நான் சின்ன பையன் என்கிட்ட போய் சத்தியம் கேக்குறீங்க. சின்ன பையன். ஆமா. நான் எம்மம் பெரிய மலை மலை சித்தூலி தொலைச்சிட்டா. நீ சித்தூலி தொலைச்சிட்டா மலையா மாமா. இப்ப இங்க நடந்த செய்தி யாருக்கும் தெரியாது. இங்க நடந்த செய்தி யாருக்குமே தெரியாது. உள்ள தள்ளி போட்டு போற அந்த செய்தி யாருக்குமே தெரியாது. ஆமா. இப்படி கேட்டாங்களப்போ அதான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற வேற. அதனால இங்க நடந்ததை யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். நீ சத்தியம் கொடு. மாமா இங்க ஒண்ணு புடிச்சு கட்டண பாரு. திருப்பி கட்டணம் பாரு. ஐயோ மாமா அல்ல மாமா, இங்க நடந்த செய்தி யாரிடமும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். சரி வாங்க. தைரியமா கூறா. சம்பளம் 300 ரூபாய் பிடி போறாரு. விட்டுதான் போய் நேரா போங்க. நீங்க சண்டை தான் வைக்க போறீங்க. சண்டைக்கு நாள் வச்சுட்டு வாங்க, நாங்க போய் பேசிக்கிறோம். வாங்குறோம் ஒண்ணு வாங்கிட்டு போறான். அப்பா
ஏய் மனோ, ஓ, இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? இந்த நேரத்துக்கு போய் வாங்க போனோம்னா 220 ரூபாய். ஒரு ஆளுக்கு ஒரு கட்டி சாப்பிட்டு போனோம். உன் கூட முடிய நம்மளால முடியல. வாங்கினாதான் ஒண்ணு. நாம என்ன சொல்றோமோ எங்க போட்டோம் பத்தியா அம்மா சீக்கிரமா. நம்மளால முடியல, ஒரு கட்டி வாங்கி கொடு. சத்தியமா குடிக்க மாட்டான் என் பையன். டேய், நான் அந்த கடைக்கு போகல தம்பி. அந்த கடைக்கு போனா குடும்பமே உருப்படாது. ஐயோ, நான் குடிச்சவங்க தான் ஞாபகம் வச்சுக்கோ. அதுதானே நம்ம யாரா இருந்தாலும் கேட்கா. அதுதாங்க நினைச்சிட்டேன் நானு. கிளம்பலாமா? டேய், அஸ்ஸலாமு. அப்படி சொல்லு. இந்த வைவம் தன்றா அதத்தி வேற எனக்கு வானவர்கள் மலர்கள் தூவங்க கைமுக தன்னாதி வேகமாகவே இந்த கையோதம் பண்ணா நான் போகவே உங்களுக்கு என்ன அரை மணி நேரம் தான் நாடகம். யாரும் போவாத. ஆமா, அந்த சத்திரபதி சேவை பார்த்துட்டு போங்க. போங்க, தப்பு இல்லை. எப்ப போங்கன்னா தயவு செய்து சத்திரபதி சேவையை பார்த்துட்டு போங்க. அதான் கல்பரை. ஏன்னா அவ்வளவு ஒரு குடுப்பனையான ஒரு புண்ணியம். மகாபாரதத்துல ஒரு புண்ணிய கதை. அதான் அதனால இப்படி பகவா எழுத்தோப்புல தங்கி தங்கி துரியோதனுக்கு ஆள் அனுப்ப ஆள் அனுப்ப வேந்தன் அது துரியோதன மன்னந்தர் பா